அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 13/9/2025 சனிக்கிழமை, ஆவணி மாதம் 28ஆம் தேதி, தேய்பிறை, சஷ்டி திதி காலை 7:23 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. கிருத்திகை நட்சத்திரம் காலை 10:11 வரை. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் காலை 10:11 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. குடும்பத்திலேயும் நெருக்கமான சில சூழ்நிலைகள் உருவாகுங்க. சகோதரங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மிகைபட சொல்லேல் அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து கொண்டு எதையுமே இட்டு கட்டி பேசாம உள்ளது உள்ளபடி எல்லாவற்றையும் பேசி கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்கும். சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இன்னைக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மிஞ்சின கர்மம் அஞ்சச் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க கர்மா எதுவும் நம்மக்கிட்ட சேரக்கூடாது. நாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்லது தான் நம்ம எல்லாருக்கும் செய்யணும். கர்மா சேர சேர மனசில் பயம் வந்துடும். அதனால் கர்மா சேராமல் பார்த்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் பழைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா ஏதாவது இருந்தாலும் கூட அந்த பாவ காரியங்களை எல்லாம் அழித்து புண்ணியங்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வேலை சுமையெல்லாம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் காலையில் 10:11 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:11 எல்லாம் அமோகமாக இருக்குங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரத்தில் காலையில் 10:11 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு, களைப்பு இருக்கும், வேலை சுமையும் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. ஆனாலும் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மின்மினி பூச்சிகளின் வெளிச்சம் இருளை போக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நிலா வந்து வெளிச்சத்தை கொடுக்கும், இருளை போக்கும். ஆனால் மின்மினி பூச்சியோட வெளிச்சம் எதுக்கும் உதவாது. அது மாதிரி சிலர்கிட்ட வந்து சின்ன சின்ன திறமைகள் இருக்கும். ஆனால் தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு பெருமையாக பேசிப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நிலாவை போல இருக்கும் நீங்கள் மின்மினி பூச்சிகளை கண்டு அஞ்சாமல் நேர்பாதையில் சென்று தன்னடக்கத்துடன் சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, சுப செலவுகள் இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாளுக்கு நாள் செலவு அதிகமாயிட்டே போகுதே, எந்த வேலையும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள், சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய புத்தி கூர்மையால் அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி வீடு மன வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மினுக்கு எண்ணெய் தலைக்கு கேடு அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, இன்னைக்கு விற்கக்கூடிய சில பொருள்கள் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன, நம்முடைய முன்னோர்கள் எதை பயன்படுத்தி வந்தாங்க, அதை நம்ம அந்த பொருள்களை பயன்படுத்தணும்னா தான் நம்மால் ஜெயிக்க முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை நவீனமான பொருள்கள் வந்திருந்தாலும் பாரம்பரிய பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வேலைகளையும் இன்னைக்கு நீங்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் உதவிகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மாணிக்கம் விற்ற ஊரிலே மண்கூடை சுமக்கலாகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் சுய கௌரவத்தை பார்ப்பீங்க, தன்மானத்தை பார்ப்பீங்க. உங்ககிட்ட எல்லாருமே வாங்கிக்கிட்டு போகணுமே தவிர நீங்கள் யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கக்கூடாது, எதையும் கை நீட்டி வாங்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால செலவு எப்படியெல்லாம் விதவிதமாக வருது, எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி புது வேலையாட்களையும் வேலைக்கு அமர்த்துவீங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாக உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, மாடு இளைத்தாலும் கொம்பு இளைக்காது அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அப்படின்னா என்ன, எத்தனை வயசானாலும் நீங்கள் எப்பொழுதுமே உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி காசு பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரே மாதிரி உங்கள் கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டே இருப்பீங்க. சொன்ன சொல்லையும் நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் தன்னிலை குன்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, தன்மானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் இருந்து விடுபட்டு
செயல்பட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள்லாம் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காம விட்டுருங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது மாற்றி அமைக்கிறது அது மாதிரி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. குடும்பத்திலேயும் வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குது, உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது காலையில் 10 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையில் 10 மணிக்குள்ளார முடிச்சுக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மாலை செவ்வானம் மழைக்கு அறிகுறி அப்படிங்கிறத ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால் வானத்தில் என்ன அறிகுறிகள், மரம் செடி கொடிகள்லாம் அசைதா, பறவைகள் எந்த திசையிலேருந்து எந்த திசைக்கு போகுது, எறும்பு கிழக்கிலிருந்து மேற்க போனால் என்ன நடக்கும், இந்த மாதிரி இயற்கையை துல்லியமாக கணித்து கொண்டிருப்பவர்கள், துல்லியமாக பின்பற்றுபவர்கள், இயற்கையும் இறைவனையும் நேசிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணி 11 நிமிஷத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணி 11 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுங்க, அவசரப்படாதீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அதாவது பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மலை குலைந்தாலும் நிலை குலையாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. மலையே ரெண்டாக பிளந்தாலும் கூட உங்கள் மனசு பிளக்காதுங்க. நீங்கள் மன உறுதியோடு இருப்பீங்க. முடிவெடுத்தாலும் மாற்றிக்க மாட்டீங்க. தவறு யாராவது செய்தாலும் தட்டி கேட்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்ற மன உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அழகு இளமை கூடிக்கிட்டே போகும். சுறுசுறுப்பாகவும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. ஆரோக்கியமான விவாதங்கள் உண்டு, அதில் ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்னைக்கு சரியாகி உத்தியோகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணி முதல் நலமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. ஆமாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாம் நீ மனசு வச்சா செய்து முடிக்க முடியும்பா, கொஞ்சம் பெரிய மனசு வச்சு செய்து கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கும் எப்போதும் தன்னுடைய தெளிவான மனதால் பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் செய்து காட்டக்கூடியவர்கள், மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக வர வேண்டியது, நடக்க வேண்டியது, எதிர்பார்த்திருந்தது எல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி கௌரவ பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்க அறிமுகம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் நல்ல பேர் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு.
குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10 மணிலேருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனம் தடுமாறினால் மாற்றானுக்கு வலிமை அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அதனால தாங்க மனசுக்குள்ளார எத்தனையோ வேதனைகள் இருந்தாலும் கூட வெளியில் ஒரு துளி கூட நீங்கள் காட்டிக்கவே மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் தன் மனதில் இருக்கக்கூடிய சோகத்தை வெளிப்படுத்தி கொள்ளாமல் உதட்டோரமாக புன்னகை சிந்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்குது, உறவினர்களாலும் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் போய் ரொம்ப மூக்க நுழைச்சிட்டு இருக்க வேண்டாங்க. வெளிவட்டாரத்திலையும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லின்னு இருக்க வேண்டாங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் ஏற்கனவே கொடுத்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக வரும். இன்னைக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலையில் எதுவாக இருந்தாலும் காலையில் 10 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மலைக்கு தன் உயரம் எப்போதும் தெரியாது. ஆமாங்க, நீங்கள் கூட அப்படிதாங்க. பெரிய பலவானாக பெரிய பதவியில் இருக்கிறவங்களாக முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் எதையுமே நீங்கள் வெளிப்படுத்திக்கவே மாட்டீங்க. அவங்களா தெரிஞ்சுட்டு போட்டோம், நம்ம பெருமை எதுக்கு சொல்வானே அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எவ்வளோ பெரிய தகுதியில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்தாலும் வசதி வாய்ப்புகளில் இருந்தாலும் அலட்டி கொள்ளாமல் அமைதியாக ஆழ்கடலை போல இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே கொஞ்சம் மாறுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா வகையிலும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டும் வருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் காலையில் 10 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணிக்குள்ளார நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு விருந்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்தால் முதல்ல அவங்கள சாப்பிட வச்சு அவங்களுக்கு வயிறார எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதற்கு பிறகு தன் பசியை பற்றி யோசிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறார். சவாலான காரியங்களை கூட சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உண்டு. கேட்ட இடத்துல உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே கிடைக்குங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10 மணி முதல் அபாரமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். எபிசோட் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு. நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நல்ல டாஸ்க்லாம் வச்சாங்க. அதில் இந்த பூனை மொழியெல்லாம் செஞ்சாங்கல்ல, ஆமாம் 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 நல்லா இருந்துச்சு.